ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான கோர்ஸுக்கும் செல்ஃப் சப்போர்ட்ன்றக்கூடிய எஸ்எஸ் கோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இதில் எந்த கோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம், எந்த செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸை எடுக்கலாமா இல்லை எடுக்கக்கூடாதா, எடுத்தால் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கூட எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே பண்ணணும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் தான் இந்த ரெண்டு விதமான கோர்ஸஸும் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ் அப்படின்றது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா எய்டட் காலேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜர் காலேஜ், இதெல்லாம் ஒரு எய்டட் காலேஜஸ். இதுமாதிரி கவர்மெண்ட்டோடைய காலேஜஸ் அல்லது யூனிவர்சிட்டி காலேஜஸ்ஸு, இதில் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இது கவர்மெண்ட்டு. அதில் சில கோர்சஸ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டாக இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்னா அவங்க காலேஜிலேருந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் கோர்ஸோடைய ஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகும். இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஸை தெளிவாக இங்கே கொடுத்துருக்கோம். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் கோர்சஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தியாகராஜர் காலேஜில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நார்மல் கோர்ஸுக்கு ஒரு 40,000 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதே இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டுக்கு ஒரு 45,000 50,000 அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா அது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், அதனால் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். இது செல்ஃப் சப்போர்ட்டுன்றது ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மாதிரி. இப்போ ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட் தான். ஆனால் கவர்மெண்ட் எய்டடில் இருக்கக்கூடியது இல்லை கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸில் இருக்கக்கூடியதில் தான் இந்த எஸ்எஸ் அப்படின்ற மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட் தான். ஏன்னா ஃபேக்கல்ட்டி எல்லாமே அதுக்கு அவங்க காலேஜிலேருந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் எய்டடில் வந்து கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் ஃபீஸ் வந்து இதுக்கு கொஞ்சம் லோயராக இருக்கும், கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஹையராக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் ஹையராக இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ரெகுலராக இருக்கும். அது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங். செல்ஃப் ஃபைனான்சிங்னா காலேஜிலேருந்தே அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலி கட் ஆஃப் வந்து ஹையராக இருக்கும். ஏன்னா அது வந்து ரெகுலர் காலேஜஸ் அப்படின்றதுனால அவங்க அதிகப்படியான கட் ஆஃப் தேவைப்படும். இதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான யூனிவர்சிட்டியோடைய டிகிரி தான். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி சர்டிஃபிகேட் தான் வரும். அதேமாதிரி பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா சிமிலர் தான், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஒரே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஃபீஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். மற்றபடியாக கோச்சிங், டீச்சிங், பிளேஸ்மெண்ட்ஸு, காலேஜ் கேம்பஸ்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, அதேமாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சேம் தான். ஜஸ்ட் அந்த ஃபீஸ் மட்டும் வித்தியாசப்படும். ஆனால் ஃபேக்கல்ட்டி முதற்கொண்டு எய்டடுக்கு யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செல்ஃப் சப்போர்ட்டுக்கு எடுப்பாங்க. இது வந்து காலேஜஸ்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் செல்ஃப் சப்போர்ட்டிங். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எஸ்எஸ்ன்னு போட்டிருக்க கோர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பயப்பட வேணாம். நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் படிக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸுமே பார்த்துட்டிங்கன்னா அது ப்ரைவேட்டில் இருக்கிறனால செல்ஃப் சப்போர்ட்டிங். கவர்மெண்ட் எய்டில் இருக்கக்கூடிய கோர்ஸ்க்கு மட்டும் அவங்க கொஞ்சம் எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடியாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. தாராளமாக நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இதெல்லாம் கொடுக்கலாம். தியாகராஜர் காலேஜஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் தான் இருக்குது. அதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க மாதிரி சிஎஸ்சின்னு இருக்கும், சிஎஸ்சி எஸ்எஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ.